وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا அல்லாஹு தாலாவை போற்றி புகழ்கின்றேன். நபிகள் நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை நல்ல முறையிலே பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபா தாபிஈன்கள் உட்பட உள்ள அனைத்து நல்லடியார்கள் மீதும் என்றென்றும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த ஜும்ஆ கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹுவின் மாளிகையிலே ஒன்று கூடியிருக்கும் அவனின் நல்லடியார்களே, எந்நேரமும் அந்த அல்லாஹுவை அஞ்சி பயந்து நடந்து கொள்ளுங்கள். அவன் எதை செய்ய வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கின்றானோ அவற்றில் முடியுமானவற்றை எடுத்து நடவுங்கள். எதை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கின்றானோ அவற்றிலிருந்து முற்று முழுதாக தவிர்த்து நடந்து கொள்ளுங்கள். அதிலேதான் மனிதர்களுக்கான விமோசனம் இருக்கின்றது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் இந்த உலகில் நிறைய விடயங்களை படைத்தாலும் அதில் சிலவற்றுக்கு சில சிறப்புக்களை கொடுத்திருக்கின்றான். அப்படி அல்லாஹு தஆலா படைத்தவற்றுள் ஒன்றுதான் நாங்கள் நாளாந்தம் வாழக்கூடிய இந்த நாட்களும் நேரமும். இது அல்லாஹுவால் படைக்கப்பட்டது. அல்லாஹு தஆலா இதை பற்றி அல் குர்ஆனிலும் குறிப்பிடுகின்றான். அல்லாஹ் சொல்கின்றான், இன்ன இத்தத ஷுஹூரி இன்தல்லாஹி 12 ஷஹ்ரன் ஃபீ கிதாபில்லாஹ். அதாவது அல்லாஹ் வானம் பூமிகளை படைத்த காலத்திலிருந்து அல்லாஹ்விடத்திலே மாதங்களின் எண்ணிக்கை 12. மின்ஹா அர்பஅத்துல் ஹுரும். அந்த மாதங்களுள் 4 மாதங்கள் புனிதமானவை. ஆகவே ஃபலா தஸ்லிமு ஃபீஹின்ன அன்ஃபுஸக்கும். அந்த காலங்களில் நீங்கள் உங்களுக்கு பாவங்கள் செய்தோ அல்லது நன்மைகளை செய்யாமலோ அநியாயம் செய்து கொள்ள வேண்டாம் என்று அல்லாஹ் அல் குர்ஆனிலே கூறுகின்றான். 12 மாதங்களை அல்லாஹு தஆலா படைத்தால் அந்த 12 மாதங்களும் நல்லவை. ஆனாலும் அந்த 12 மாதங்களுள் 4 மாதங்கள் மிகச்சிறந்தவை, புனிதமானவை என்பதைத்தான் நாங்கள் இதிலிருந்து விளங்கிக் கொள்கின்றோம். அப்படி அல்லாஹு தஆலா 4 மாதங்கள் புனிதமானவை என்று குறிப்பிடுவதன் மூலமாக நாடக்கூடிய மாதங்கள் துல் கஅதா மாதமும் துல் ஹஜ் மாதமும் அதைத் தொடர்ந்து வரக்கூடிய முஹர்ரம், பிறகு ரஜப். இந்த 4 மாதங்களும் தான் அல்லாஹு தஆலாவிடத்திலே புனிதமானவை. இப்பொழுது நாங்கள் துல் கஅதா மாதத்திலே இருக்கின்றோம். துல் கஅதா அந்த புனிதமான 4 மாதங்களுள் முதலாவது மாதம். அதைத் தொடர்ந்து துல் ஹஜ், அதற்கு பிறகு முஹர்ரம். ஆகவே எல்லா காலங்களிலும் முஸ்லிம் என்று வருகின்ற போது பாவமான காரியங்களை செய்கின்ற விடயத்திலே கவனமாக இருந்தாலும் கூட இந்த மாதங்களில் அதைவிட கூட கவனம் செலுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் அந்த 4 மாதங்களும் புனிதமானவை என்று கூறிவிட்டு அந்த மாதங்களில் ஃபலா தஸ்லிமு ஃபீஹின்ன அன்ஃபுஸக்கும், பாவங்கள் செய்து நீங்கள் உங்களுக்கு அநியாயம் செய்து கொள்ள வேண்டாம், அந்த மாதங்களை புண்ணியப்படுத்துங்கள் என்று அல்லாஹு தஆலா எங்களுக்கு கட்டளையிடுகின்றார். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் மாதங்களுள் அந்த 4 மாதங்களையும் புண்ணியப்படுத்தியதை போன்று
அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட 365 நாட்களுள் 10 நாட்களை மிக சிறந்த நாட்களாக எங்களுக்கு அறிமுகப்படுத்தி இருக்கின்றார். அவை அல்லாஹு தஆலாவுக்கு, அந்த 10 நாட்களும் அல்லாஹு தஆலாவுக்கு மிக விருப்பத்துக்குரியவை என்று எங்களுக்கு அறிமுகப்படுத்தி இருக்கின்றார். நாங்கள் வாழக்கூடிய வருடத்திலே வரக்கூடிய 365 நாட்களுள் அந்த 10 நாட்களும் மிகச் சிறந்தவை, ரமதானை விட சிறந்தவை என்று அல்லாஹு தஆலா அறிமுகப்படுத்தி இருக்கின்றார். அல்லாஹ் அல் குர்ஆனில் ஏதாவது ஒரு இடத்தில் சத்தியம் செய்வான் என்றிருந்தால், ஏதாவது ஒன்றின் மீது சத்தியம் செய்வான் என்றிருந்தால், அல்லாஹ் எதன் மீது சத்தியம் செய்கின்றானோ அது மிக சிறப்புக்குரியது என்பது அர்த்தம். அல்லாஹ் சூரத்துல் ஃபஜ்ரில் சத்தியம் செய்து கூறுகின்றான், வல் ஃபஜ்ர் வலயாலின் அஷ்ர், ஃபஜ்ரின் மீது சத்தியமாக, அதிகாலையின் மீது சத்தியமாக, வலயாலின் அஷ்ர் 10 நாட்களின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் 10 நாட்களின் மீது சத்தியம் செய்து சொல்கின்றார். லயாலி என்ற அந்த சொல் பாவிக்கப்பட்டாலும் கூட அதன் மூலமாக நாடப்படுவது நாட்கள். அல்லாஹ் 10 நாட்களின் மீது சத்தியம் செய்கின்றான். இந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்லக்கூடிய முஃபஸ்ஸிர்களின் தலைவர் என்று சொல்லப்படக்கூடிய அல் இமாம் இப்னு ஜரீர் தபரி ரஹிமஹுல்லா அவர்கள் கூறுகின்றார்கள், இங்கே 10 நாட்கள் என்று குறிப்பிடப்படுவதன் மூலமாக நாடப்படுவது துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்களும் தான் என்று தெளிவாக கூறுகின்றார். இதை உறுதிப்படுத்தும் முகமாக இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லா அவர்களும் அவரது தஃப்சீரிலே அந்த நாட்களின் மூலமாக நாடப்படுவது துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்களும் தான் என்று கூறிவிட்டு, அதையே இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாகவும், இப்னு ஜுபைர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாகவும், அதே போன்று முஜாஹித் ரஹிமஹுல்லா அவர்கள் கூறுவதாகவும், ஆரம்ப காலத்திலே வாழ்ந்த பிற்காலத்திலே வந்த உலமாக்கள் எல்லோருமே அந்த 10 நாட்களின் மூலமாக நாடப்படுவது துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள் தான் என்று உறுதியாக கூறுகின்றார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, நாங்கள் தற்பொழுது துல்காதா மாதத்தின் நடுப்பகுதியிலே இருக்கின்றோம், 17வது நாளிலே இருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் இன்னும் 2 வாரங்களுக்குள் இந்த 10 நாட்களையும் சென்று அடைய இருக்கின்றோம். ஆகவே இப்பொழுதிலிருந்தே நாங்கள் அந்த 10 நாட்களையும், அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட மிகச்சிறந்த அந்த 10 நாட்களையும் எவ்வாறு பயன்படுத்தி அதன் மூலமாக கூடுதல் பயனை பெற்றுக்கொள்வது என்பதற்கு நாங்கள் இப்பொழுதிருந்தே திட்டமிடுவதற்கு ஆரம்பிக்க வேண்டும். அதுதான் புத்திசாலித்தனமான முஸ்லிம்களின் பண்பாகவும் இருக்கும். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹு தஆலா வருடத்திலே இருக்கக்கூடிய ஆகச்சிறந்த 10 நாட்களை எங்களுக்கு அறிமுகப்படுத்தியதை போன்று அந்த நாட்களில் நாங்கள் எப்படியான அமல்களை செய்ய வேண்டும் என்பதையும், எப்படி நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் எங்களுக்கு அறிமுகப்படுத்தித்தான் இருக்கின்றார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொன்னார்கள், மா மின் ஐயாமின் அல் அமலு ஸாலிஹு ஃபீஹா அஹப்பு இலல்லாஹ் மின் ஹாதிஹில் ஐயாம். இந்த 10 நாட்களிலும் செய்யப்படக்கூடிய அமல்களை போன்று அல்லாஹுவுக்கு மிக விருப்பத்துக்குரிய அமல் இல்லை என்று கூறினார்கள். அப்படி என்றால் அல்லாஹ் படைத்த 365 நாட்களிலும் துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்களில் செய்யப்படும் அமல்கள் தான் அல்லாஹு தஆலாவுக்கு மிக விருப்பத்துக்குரியது என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். இது ரமதானை விட என்பதைத்தான் நாங்கள் இதிலிருந்து புரிந்து கொள்கின்றோம். ரமதானை விட இந்த 10 நாட்களும் தான் அல்லாஹு தஆலாவிடத்திலே மிக விருப்பத்துக்குரியது என்பதை நாங்கள் புரிந்து கொள்கின்றோம். பிறகு அந்த ஹதீஸின் இறுதி பகுதியில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்றை விதிவிலக்கு செய்தார்கள். அதாவது, ஒரு முஸ்லிம் தனது உடைமைகளோடு தனது உயிரோடு ஜிஹாதுக்கு சென்று அவை இரண்டையும் இழந்து வந்தால் அந்த முஸ்லிமை தவிர, அந்த முஜாஹிதை தவிர அடுத்த அனைவரை விடவும் அடுத்த அனைத்து அமல்களும் அல்லாஹு தஆலாவுக்கு இந்த மாதத்திலே செய்யும் போது விருப்பத்துக்குரியதாக இருக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். ஆகவே கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த 10 நாட்களையும் நாங்கள் எதிர்நோக்க இருக்கின்றோம். இந்த 10 நாட்களில் நாங்கள் எந்த நல்ல அமலை செய்தாலும் அது அல்லாஹு தஆலாவுக்கு மிக விருப்பத்துக்குரியதாக இருக்கும். ரமதானிலும் நாங்கள் அமல் செய்தோம். அதே போன்று மிக முக்கியமான 10 நாட்களை நாங்கள் எதிர்கொள்ள இருக்கின்றோம். அல்லாஹு தஆலா ரமதான் சிறந்தது என்பதற்காக
வேறு ஒரு காலத்திலும் செய்யாமல் ரமதானில் மாத்திரம் செய்வதற்கு என்று எங்களுக்கு எந்த அமலையும் அறிமுகப்படுத்தவில்லை. அதே போன்று இந்த 10 நாட்களிலும் அந்த 10 நாட்களிலும் என்று செய்வதற்கு அல்லாஹு தஆலா எங்களுக்கு எந்த விசேடமான அமலையும் அறிமுகப்படுத்தவில்லை. ஆகவே எதையெல்லாம் நல்ல அமல் என்று இஸ்லாம் எங்களுக்கு அறிமுகப்படுத்தி இருக்கின்றதோ அந்த அமல்களை எல்லாம் இந்த 10 நாட்களிலும் நாங்கள் செய்கின்ற போது அது அல்லாஹு தஆலாவிடத்திலே எங்களுக்கு மிக பயனுள்ளதாக இருக்கும் என்பதை நாங்கள் பொதுவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் நாங்கள் திக்ர்கள் செய்வதாக இருந்தாலும் சரி, அல் குர்ஆனை ஓதுவதாக இருந்தாலும் சரி, சதகாக்கள் செய்வதாக இருந்தாலும் சரி, எங்களது குடும்பத்தாரை சந்திக்க செல்வதாக இருந்தாலும் சரி, எதுவெல்லாம் நற்காரியங்களாக இருக்கின்றதோ அதை நாங்கள் இந்த 10 நாட்களிலும் செய்கின்ற போது அது மிக பயனுள்ளதாக இருக்கும். அதிலும் விசேடமாக எதற்கெல்லாம் அதிக நன்மை கிடைக்குமோ அப்படியான அமல்களை தேர்ந்தெடுத்து இந்த 10 நாட்களிலும் நாங்கள் செய்து இன்னும் கூடுதல் நன்மையை பெற்றுக்கொள்ள முயற்சிக்க வேண்டும். அந்த அடிப்படையில் எங்களுக்கு கூடுதல் பயன் தரக்கூடிய ஒரு வணக்கம் சதகா செய்வது. சதகா, ஒரு முஸ்லிம் ஒரு சதகாவை செய்கின்ற போது அது அல்லாஹு தஆலாவிடத்திலே மிக பயனுள்ளதாக இருக்கும். ஒருவர் அவரிடத்திலே உள்ள ஏதாவது ஒன்றை விரும்பி இன்னொருவருக்கு கொடுப்பது. பணமாக இருந்தால் அது இதற்கு மேல் கொடுத்தால் தான் அவருக்கு நன்மை கிடைக்கும் என்று இல்லை. ஒருவர் ஒரு நாளைக்கு 2000 ரூபாய் சம்பாதிக்கின்றார் என்றால் அவர் கஷ்டப்பட்டு சம்பாதித்த அந்த பணத்திலிருந்து 100 ரூபாயை இன்னொருவருக்கு கொடுத்தாலும் கூட அது சதகா. சில நேரம் நான் ஒரு மனிதனுக்கு, ஒரு முஸ்லிமுக்கு 100 ரூபாய் கொடுப்பதன் மூலமாக அவனுக்கு எந்த பயனும் கிடைக்காது என்று நினைத்தால் நீங்கள் அந்த 10 நாட்களில் ஒவ்வொரு நாளும் 100 ரூபாயாக சேகரியுங்கள். 10 நாட்கள் முடிவடைகின்ற போது 1000 ரூபாய் வரும். அதனை நீங்கள் கொடுங்க. அதன் மூலமாக சதகாவினுடைய நன்மையை பெற்றுக்கொள்ளலாம். ஏன் நான் இந்த இடத்திலே சதகாவை குறித்து கூறுகின்றேன் என்றால், அல்லாஹ் எங்களுக்கு அதிகமான வணக்கங்களை அறிமுகப்படுத்தி இருந்தாலும் கூட இந்த சதகா எங்களுக்கு குறுகிய நேரத்தில் நிறைய நன்மையை தரக்கூடிய ஒரு வணக்கமாக இருக்கின்றது. அதனால்தான் அல்லாஹ் அல் குர்ஆனிலே கூறுகின்றான், وَأَنْفِقُوا مِمَّا رَزَقْنَاكُمْ مِنْ قَبْلِ أَنْ يَأْتِيَ أَحَدَكُمُ الْمَوْتُ. உங்களில் ஒருவருக்கு மரணம் வருவதற்கு முன்பு நாங்கள் அவருக்கு கொடுத்தது, நாங்கள் உங்களுக்கு தந்ததிலிருந்து நீங்கள் செலவழியுங்கள், சதகா கொடுங்கள் என்று அல்லாஹ் கூறிவிட்டு சொல்கின்றான். ஃபயகூல ரப்பி, சிலர் அவர்களுடைய கடைசி நேரத்திலே, சக்கராத்துடைய நேரத்திலே ஆசைப்படுவாராம், லவ்லா அஹர்தனி இலா அஜலின் கரீம், எனது ஆயுளை கொஞ்ச நேரம் பிற்படுத்தக்கூடாதா, ஃபஅஸ்ஸத்தக வஅகும் மினஸ் சாலிஹீன், நான் சதகா செய்து நல்லவனாகி விடுவேன் என்று சில மனிதர்கள் ஆசைப்படுவார்களாம். ஆகவே அது வரைக்கும் பொறுத்திருக்காமல் நீங்கள் சதகா செய்யுங்கள் என்று அல்லாஹ் எங்களுக்கு வழிகாட்டல் தருகின்றார். நாங்கள் இதிலே கவனிக்க வேண்டியது இந்த வசனத்தின் கடைசி பகுதி. ஒரு மனிதனுக்கு அமல் செய்வதற்கு நிறைய அமல்கள் இருக்கின்றன. சதகா செய்வதை போன்று குர்ஆன் ஓதலாம், தொழலாம், நிறைய வணக்கங்கள் இருக்கின்றன. அல் குர்ஆனை ஓதலாம். ஆனாலும் அவனுடைய கடைசி நேரத்தில் அவன் ஆசைப்படுவதை பாருங்கள். எனது ஆயுள் கொஞ்ச நேரம் பிற்படுத்தப்பட வேண்டும், அந்த நேரத்தில் நான் சதகா செய்ய வேண்டும் என்றுதான் அந்த மனிதன் ஆசைப்படுவான். அப்படி என்றால் ஒரு மனிதன் சதகா செய்வது என்பது அவனுக்கு மிக வேகமாக பயன் தரக்கூடிய ஒரு நல்லமலாகவும் அல்லாஹ்விடத்தில் மிகச்சிறந்த ஒரு நல்லமலாகவும் இருக்கின்றது. அதனால் தான் அவன் கடைசி நேரத்திலும் கூட அடுத்த வணக்கங்களை செய்வதை விட சதகா செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகின்றான் என்பதை அல்லாஹ் அல் குர்ஆனிலே கூறுகின்றான். ஆகவே கண்ணியத்துக்குரியவர்களே, அந்த 10 நாட்களில் நாங்கள் ஏதாவது ஒன்றை சதகா செய்ய வேண்டும் என்பதற்கு திட்டமிட்டு கொள்ள வேண்டும். அதனை நாங்கள் ஒவ்வொரு நாளும் நிறைவேற்ற வேண்டும். ஒவ்வொரு நாளும் பெரிய தொகை எனக்கு சதகா கொடுக்க முடியாது என்றிருந்தால் நான் ஏற்கனவே கூறியதை போன்று ஒவ்வொரு நாளும் ஒரு பகுதியை சேகரித்து இறுதியிலே நாங்கள் முழு தொகையாக பெரிய ஒரு தொகையை நாங்கள் இன்னொருவருக்கு சதகாவாக கொடுக்கலாம். அதே போன்று கண்ணியத்துக்குரியவர்களே, எதுவெல்லாம் நல்ல வணக்கம் என்று எங்களுக்கு இஸ்லாம் அறிமுகப்படுத்தி இருக்கின்றதோ அவற்றை நாங்கள் செய்வதற்கு முயற்சிக்க வேண்டும். நான் உதாரணங்கள் கூறலாம், ஆனால் அதிலே அவை சுருங்குவதில்லை. அப்படி நாங்கள் செய்யக்கூடிய நல்லமல்களில் அல் குர்ஆனை ஓதுவதும் மிகச்சிறந்த ஒரு நல்லமல். அல் குர்ஆனை ஓதுவது, அதனுடைய விடயத்திலே கவனம் செலுத்துவது மிகச்சிறந்த ஒரு பண்பு. முஸ்லிம் என்று வருகின்ற போது அவன் அல் குர்ஆனை ஒவ்வொரு நாளும் பார்க்க வேண்டும். அல்லாஹு தஆலா சூரத்துல் முஸம்மிலிலே சில வசனங்களை கூறுகின்றான். அல் குர்ஆனை ஓதுவதோடு தொடர்படுத்தி ஒவ்வொரு முஸ்லிமும் ஒவ்வொரு நாளும் ஃபக்ரஉ மா தயஸ்ஸர மினல் குர்ஆன்,
குர்ஆனிலிருந்து முடியுமானதை நீங்கள் ஓதுங்கள் என்று கூறிவிட்டு அல்லாஹ் சொல்கின்றான், உங்களிலே நோயாளிகள், பிரயாணிகள், ஜிஹாத் செய்பவர்கள் இருக்கின்றீர்கள் என்று எனக்கு தெரியும். அல்லாஹ் கூறுகின்றான், உங்களிலே நோயாளிகள் இருக்கின்றீர்கள், அவர்கள் சிரமப்படுகின்றார்கள். பிரயாணிகள் இருக்கின்றீர்கள், அவர்களும் சிரமப்படுவார்கள். அதே போன்று ஜிஹாத் செய்பவர்கள், அவர்களுக்கு நேரம் இல்லை, காரணம் உள்ளவர், அப்படியானவர்களும் உங்களிலே இருக்கின்றீர்கள் என்று எனக்கு தெரியும். ஆகவே ஃபக்ரஉ மா தயஸ்ஸர மினல் குர்ஆன், அப்படி நீங்கள் காரணத்தோடு இருந்தாலும் கூட குர்ஆனில் முடியுமானதை ஓதுங்கள் என்று அல் குர்ஆனிலே அல்லாஹ் கூறுகின்றான். என்றால் காரணம் உள்ளவர்களே அல் குர்ஆனை ஒவ்வொரு நாளும் ஓத வேண்டும் என்றிருந்தால், நோயாளி அல்லாத, பிரயாணி அல்லாத, ஜிஹாதிலே ஈடுபடாத எங்களை போன்ற அடுத்த மனிதர்கள் அல் குர்ஆனை ஓத வேண்டிய விடயத்திலே எவ்வளவு கவனம் செலுத்த வேண்டும் என்பதை நாங்கள் ஒரு முறை சிந்தித்து பார்க்க வேண்டும். அதே போன்று கண்ணியத்துக்குரியவர்களே, நோன்பு நோட்பதும் இந்த 10 நாட்களிலும் செய்ய முடியுமான ஒரு நல்லமல். எப்படி அல் குர்ஆன் ஓதுவது சுன்னத்தா ஒரு நல்லமலாக இருக்கின்றதோ, அதே போன்று எப்படி சதகா கொடுப்பது நல்லமலாக இருக்கின்றதோ, அல்லாஹ்வினிடத்திலே மிக பிரயோசனமானதாக இருக்கின்றதோ, அதே போன்று நோன்பு நோட்பதும் ஒரு நல்லமல். அதை செய்கின்ற போது அந்த முஸ்லீமுக்கு நன்மை கிடைக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே கூறினார்கள், குல்லு ஹஸனத்தின் பிஅஷ்ரி அம்சாலிஹா, ஒரு மனிதன் ஒரு நல்லமலை செய்கின்ற போது பிஅஷ்ரி அம்சாலிஹா, அல்லாஹ் அவனுக்கு அதனது 10 மடங்கை கொடுக்கின்றான். இலா 700 திஃப், 10 மடங்கிலிருந்து 700 மடங்கு வரைக்கும் அவனது நன்மை கூடி குறையும். அப்படி அல்லாஹு தஆலா நன்மையை கொடுக்கின்றான். ஒரு மனிதன் அந்த வணக்கத்தை நிறைவேற்றக்கூடிய முறை, அந்த வணக்கத்தை நிறைவேற்றுகின்ற போது அவனது மனநிலைமை, இஹ்லாஸ், இவற்றை வைத்து அல்லாஹு தஆலா அந்த மடங்கை 10லிருந்து கூட்டி 700 மடங்கை விட குறைத்து மாற்றி மாற்றி கொடுக்கின்றான். சொல்லிவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இல்ல அல்லாஹ் சொல்வதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இல்ல சியாம், நோன்பை தவிர, ஃபஹுவலி வ அனா அஜ்ஸிபி, அது எனக்குரியது, நான் தான் கூலியை கொடுப்பேன். அப்படி என்றால் அர்த்தம், ஒருவர் நோன்பு என்ற அந்த வணக்கத்தை செய்கின்ற போது அவருக்கு நன்மைக்கு கொடுக்கக்கூடிய அந்த மடங்கு 700ஐ விடவும் தாண்டும் என்பதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை தொட்டும் இந்த ஹதீஸிலே கூறுகின்றார்கள். ஆகவே கண்ணியத்துக்குரியவர்களே, நாங்கள் மிகச்சிறந்த ஒரு 10 நாட்களை அடைய இருக்கின்றோம். இன்னும் 2 வாரங்களுக்குள் அந்த நாட்களை அடைந்து விடுவோம். ஆகவே இப்பொழுதிலிருந்தே அந்த மிகச்சிறந்த, இந்த உலகத்திலேயே ஆகச்சிறந்த அந்த 10 நாட்களையும் வரவேற்று அதிலே நல்லமல்கள் செய்து அல்லாஹ்வை திருப்தியை அடைந்து கொள்ள முயற்சிப்போம். அதற்கு வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வ பஅத். அல்லாஹு தஆலாவை போற்றி புகழ்கின்றேன். நபிகள் நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை நல்ல முறையிலே பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஅ தாபிஈன்கள் உட்பட உள்ள அனைத்து நல்லடியார்கள் மீதும் என்றென்றும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவினால் புண்ணியப்படுத்தப்பட்ட இந்த துல்ஹஜ் மாதத்திலே வரக்கூடிய அந்த ஆரம்ப முதல் 10 நாட்களும் இந்த உலகத்திலேயே மிகச்சிறந்த நாட்கள் என்பதை நாங்கள் தெரிந்து கொண்டோம். இந்த சிறந்த நாட்களில் எதுவெல்லாம் நல்லமல் என்று இஸ்லாம் எங்களுக்கு அறிமுகப்படுத்தி இருக்கின்றதோ அதை செய்கின்ற போது எங்களுக்கு அடுத்த காலங்களிலே செய்வதை விட மிக பலனுள்ளதாக இருக்கும் என்பதையும் நாங்கள் தெரிந்து கொண்டோம். ஆனால் இந்த வணக்கத்தை விசேஷமாக செய்ய வேண்டும் என்று இஸ்லாம் எங்களுக்கு அறிமுகப்படுத்தவில்லை. ஆகவே எவையெல்லாம் நல்லமல் என்று எங்களுக்கு தெரியுமோ அவற்றை நாங்கள் செய்து அந்த பயனை பெற்றுக்கொள்ளலாம். இது இவ்வாறு இருக்க 2 அமல்கள் இருக்கின்றன. அவற்றை செய்யும்படி இஸ்லாம் குறித்து எங்களுக்கு குறித்தந்திருக்கின்றது. அவை அடுத்த காலங்களிலும் செய்யப்படக்கூடிய ஒரு அமல் தான். அதுதான் நோன்போடு தொடர்பட்ட ஒரு அமல். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துல்ஹஜ் மாதத்தின் 9வது தினமாகிய அரஃபா தினத்தில் ஒரு நோன்பு நோக்கும்படி எங்களுக்கு வழிகாட்டல் தருகின்றார். அந்த நோன்பை நோக்கின்ற போது பாருங்கள், ஒரே ஒரு நோன்பு. அந்த நோன்பை ஒரு முஸ்லிம் நோக்கின்ற போது அந்த நோன்புக்கு முன்னால் இருந்த 1 வருட பாவத்தையும்
அந்த நோன்புக்கு பிறகு வரக்கூடிய ஒரு வருட பாவத்தையும் ஒரு நாள் கவனம் எடுத்து ஒரு முஸ்லிம் நோன்பு நோக்கின்ற போது அவனது 2 வருடங்களின் பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்கின்றார். சொன்னார்கள், சியாமி யௌமி அரஃபா, அரஃபா தினத்திலே நோன்பு நோட்பது அஹ்தஸிபு அலல்லாஹி அன் யுகஃபிர ஸனத்தல்லதி கப்ல வஸ்ஸனத்தல்லதி பஅத். ஒருவர் அரஃபா தினத்திலே நோன்பு நோற்றால் அதற்கு முன்னால் உள்ள ஒரு வருட பாவத்தையும் அதற்கு பின்னால் வரக்கூடிய ஒரு வருட பாவத்தையும் மன்னிக்கப்படுவதற்கு நான் ஆதரவு வைக்கின்றேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். என்றால் அந்த தினத்திலே நோன்பு நோட்பதில் நாங்கள் எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும் என்பதை ஒவ்வொரு முஸ்லிமும் இப்பொழுதிலிருந்தே திட்டமிட்டு வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த 10 நாட்களிலும் இஸ்லாம் குறித்து எங்களுக்கு குறித்தந்திருக்கக்கூடிய இன்னொரு வணக்கம் உதுஹியா. அதையும் இஸ்லாம் எங்களுக்கு கற்றுத்தந்திருக்கின்றது. அது துல்ஹஜ் மாதத்தினுடைய 10வது தினத்திலே, அந்த விசேட 10 தினங்களுள் இறுதி தினத்திலே நிறைவேற்றுவதற்கு இஸ்லாம் எங்களுக்கு அறிமுகப்படுத்தி இருக்கின்றது. அது அந்த தினத்திலே ஆரம்பித்து இன்னும் 3 தினங்களுக்கு தொடர்ச்சியாக அறுப்பதற்கும் இஸ்லாம் எங்களுக்கு அனுமதி அளித்திருக்கின்றது. அதோடு தொடர்பட்ட ஹதீஸ்களை பார்க்கின்ற போது நாங்கள் விளங்கிக் கொள்வது, உதுஹியா என்று வந்தால் அது ஒட்டகம், மாடு, ஆடு, இந்த பிராணிகளில் குறையில்லாத பிராணியை அறுப்பதன் மூலமாக இந்த வணக்கத்தை நிறைவேற்றலாம். மாட்டை அறுப்பதாக இருந்தால் அது 2 வருடம் பூரணமாக இருக்க வேண்டும். ஆட்டை அறுப்பதாக இருந்தால், சாதாரண ஆடாக இருந்தால் அது 1 வருடம் பூரணமாக இருக்க வேண்டும். இது ஆண் மிருகமாக இருந்தாலும் சரி, பெண் மிருகமாக இருந்தாலும் சரி, 2ஐயும் அறுப்பதற்கு அனுமதி இருக்கின்றது. பெருநாள் தொழுதலிலிருந்து ஐயாமுத் தஷ்ரீக், அதை தொடர்ந்து வரக்கூடிய 3 நாட்களில் 3ஆம் நாட்டில் அசர் தொழுகை வரைக்கும் இந்த வணக்கத்தை நிறைவேற்றலாம். இதுதான் உதுஹியாவோடு தொடர்பட்ட சுருக்கமான சட்டங்கள். இது எங்கள் எல்லோருக்குமே தெரியும். எங்களிலே ஒருவர் உதுஹியா கொடுக்கின்றார் என்றால் பொறுப்பானவர்களுக்கு அந்த பணத்தை கொடுத்து விட்டால் அவர்கள் அந்த வேலையை செய்து முடிப்பார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இதை தாண்டிய 2 விடயங்கள் இருக்கின்றன. அதனைத்தான் நான் உணர்த்த விரும்புகின்றேன். முதலாவது விடயம் என்னவென்றால், அந்த உதுஹியா கொடுக்கின்ற போது ஆட்டை ஒருவர் உதுஹியா கொடுப்பார் என்றிருந்தால் அவர் தனிப்பட்ட முறையில் யாரையும் பங்கு சேர்க்காமல் அந்த வணக்கத்தை நிறைவேற்ற வேண்டும். மாட்டை அவர் உதுஹியாவாக கொடுப்பதாக இருந்தால் 7 பேர்களுக்கு உள்ளே உள்ள ஒரு பிரிவினர் அதிலே ஒன்று சேர்ந்து அந்த வணக்கத்தை நிறைவேற்றலாம். அப்படி என்றால் ஒரு மாட்டை உதுஹியா கொடுப்பது என்றிருந்தால் கட்டாயமாக 7 பேர் இணைய வேண்டும் என்ற தேவையில்லை. 7 பேருக்கு உட்பட்ட ஒரு பிரிவினர் ஒன்று சேர்ந்து அந்த வணக்கத்தை கொடுக்கலாம். இதை இஸ்லாம் எங்களுக்கு அறிமுகப்படுத்தி இருக்கின்றது. அடுத்ததாக மிக கவனம் செலுத்த வேண்டியது ஒன்று, அதனது மாமிசத்தை நாங்கள் என்ன செய்வது என்று அதையும் நாங்கள் எல்லோருமே பங்கு போட்டுக்கொள்வோம். அது சம்பந்தமான அறிவுறுத்தல்களையும் இஸ்லாம் எங்களுக்கு தந்துதான் இருக்கின்றது. பாருங்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், குந்து நஹைதுக்கும் அன் லுஹூமில் அதாஹி ஃபௌக ஸலாஸ். உதுஹியா மாமிசத்தை, இறைச்சியை 3 நாளைக்கு மேலால் வைத்துக் கொள்வதை விட்டு நான் உங்களை தடுத்திருந்தேன். இஸ்லாத்தின் ஆரம்பத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதுஹியா அறுத்தால் அதனது மாமிசத்தை 3 நாளைக்கு தேவையான மாமிசத்தை மட்டும் வைத்துக் கொள்வதற்காக ஆரம்பத்தில் அனுமதி கொடுத்திருந்தார்கள். ஏனென்றால் அதையும் விளங்கப்படுத்துகின்றார்கள், வசதி உள்ளவர்கள் வசதி இல்லாதவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக உங்களுக்கு தேவையான 3 நாளைக்கு தேவையான மாமிசத்தை வைத்துக் கொள்ளுங்கள், மற்றதை பிரித்து கொடுங்கள் என்று நான் தடுத்திருந்தேன். இப்பொழுது கூறுகின்றேன், ஃபகுலு மா பதாலக்கும், உங்களுக்கு விரும்பியதை நீங்கள் அதிலிருந்து சாப்பிடுங்கள், அது உங்களுக்கு ஹராம் இல்லை. வஅத்இமு, அடுத்தவர்களுக்கும் உண்ண கொடுங்கள். வத்தஹிரு, நீங்கள் சேமித்து வைக்க நினைத்தால் உங்களுக்கு விரும்பியதை சேமித்து வைத்துக் கொள்ளுங்கள் என்று இஸ்லாம் அனுமதி வழங்கியிருக்கின்றது. கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த வணக்கம் நாங்கள் தனிப்பட்ட முறையிலும் நிறைவேற்றலாம். எனது வீட்டில் ஒரு மாட்டை நான் அறுத்தும் பலியிடலாம், கூட்டாக சேர்ந்தும் இதனை நாங்கள் நிறைவேற்றலாம். நான் சொல்ல வருவது என்னவென்றால், இந்த வணக்கத்திலே வசதி உள்ளவர்கள் எல்லோரும் பங்கு கொண்டு கூட்டாக நிறைவேற்றினால் அதன் மூலமாக பெரிய ஒரு பிரிவினர் இதனால் பயன் பெற இருக்கின்றார்கள். இது கொழும்பாக இருந்தாலும் கூட இங்கும் வசதி இல்லாதவர்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள். இறைச்சி என்று வருகின்ற போது சில நேரம் நான் நினைப்பேன், அது என்னது வீட்டிலே ஒவ்வொரு நாளும் நான் புசிக்கின்றேன், உண்ணுகின்றேன் என்று சிலர் நினைப்பார்கள். இதே ஊரிலே
இதே தலைநகரத்திலே பல வாரங்களாகியும் இறைச்சி சாப்பிடாத குடும்பங்கள் இருக்கத்தான் செய்கின்றார்கள். கூட்டாக இந்த வணக்கத்தை நிறைவேற்றி அப்படியானவர்களை நாங்கள் கூடுதல் கவனம் செலுத்தி கவனிப்போம் என்றிருந்தால் இந்த பெருநாளின் மூலமாக அவர்கள் இன்னும் சந்தோஷம் அடைவார்கள் என்பதிலே எந்த சந்தேகமுமே இல்லை. ஆகவே பொறுப்புதாரிகள் இந்த விடயத்திலே கவனம் செலுத்த வேண்டும். அதே போல முஸ்லிம்களும் அவர்களுக்கு வசதி இருந்தால் இந்த உதஹியா கடமையை நிறைவேற்றுவதிலே கூட்டு சேர்ந்தோ அல்லது தனியாகவோ நிறைவேற்றுவதற்கு முயற்சிக்க வேண்டும். அதன் மூலமாக நாங்கள் அல்லாஹு தஆலாவுக்கு நெருங்கக்கூடிய அந்த நன்மையை பெற்றுக்கொள்வதை போன்று இந்த உலக ரீதியான சில பயன்களை வசதி இல்லாதவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் என்பதிலே எந்த சந்தேகமுமே இல்லை. அப்படி யாராவது ஒருவர் உதஹியா கடமையை நிறைவேற்றுகின்றேன் என்ற அந்த எண்ணத்தை எடுத்துக்கொண்டால் துல்ஹஜ் மாதத்தினுடைய பிறை கண்டுவிட்டால் அந்த உதஹியாவை நிறைவேற்றும் வரை அவரது முடியை அவர் சிரைக்கவோ வெட்டவோ கூடாது. அதே போன்று நகங்களையும் வெட்டக்கூடாது. இது ஒரு குடும்பத்தில் யார் அந்த உதஹியாவை நிறைவேற்றுகின்றாரோ அவரோடு மட்டும் தொடர்பட்ட சட்டம். அவரது வீட்டிலே உள்ள பெண்களோ பிள்ளைகளோ இந்த சட்டத்துக்குள்ளே வரமாட்டார்கள் என்பதையும் நாங்கள் மனதிலே வைத்துக்கொள்ள வேண்டும். ஆகவே கண்ணியத்துக்குரியவர்களே, நாங்கள் அல்லாஹு தஆலாவினால் படைக்கப்பட்ட நாட்களுள் மிக முக்கியமான 10 நாட்களையும் இன்னும் 2 வாரங்களுக்குள் எதிர்கொள்ள இருக்கின்றோம். அந்த 10 நாட்களிலும் செய்யக்கூடிய வணக்கங்கள் அல்லாஹு தஆலாவிடத்திலே மிக விருப்பத்துக்குரியதாக இருக்கும். ஆகவே அல்லாஹ் எதையெல்லாம் நல்லமல்கள் என்று எங்களுக்கு சொல்லி தந்திருக்கின்றானோ அந்த நல்லமல்களை எல்லாம் செய்து இந்த காலத்தை பயன்படுத்தி கூடுதல் நன்மையை பெற்றுக்கொள்ள முயற்சிப்போம். அதற்கு வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி.